வணக்கம், நான் தான் உங்கள் சஜய். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேயே ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அது எந்த இடம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். மித்தது எல்லாமே நான் மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே ஆர்எல்எஃப், நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக எந்த இடத்துக்கு போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அதை சொல்லியிருப்பேன், கோயம்புத்தூர் ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்எஸ் தாங்க. அதாவது கோயம்புத்தூரில் சாந்தி சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் மெடிசன்ஸு, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸு. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இருக்கவங்க எல்லாத்துக்குமே அந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பிளேஸுங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஏன்டா இப்போ சம்மந்தமே இல்லாமல் அங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்துட்டு கோயம்புத்தூர் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு முக்கியமான இடம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் 35 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம். அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா நான் வந்து வீடியோ ஷேர் பண்ண வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அது 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ 35 வந்தது வந்துட்டு ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பெரிய விஷயம் தாங்க. ஸோ ஓகே, இப்போ அந்த இடம் எங்கடா எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன வேலையாக வந்தேன். ஸோ அந்த வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ இங்கே கணபதியிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒண்டிப்புதூர் போக போகிறோங்க. ஏன்னா சாந்தி கீஸ் வந்துட்டு ஒண்டிப்புதூரில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒண்டிப்புதூர் இப்போ போக போகிறோம். அதுக்கேண்ட சந்தை பொந்துக்குள்ளே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெயின் ரோடு வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இப்போவே 11:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ கோயம்புத்தூரில் வந்துட்டு அவினாசி ரோட்டில் வந்துட்டு இப்போ பால வேலையெல்லாம் போயிட்டுருக்கனால அந்த இடம் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அதனால தாங்க நான் ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கேன். இந்த ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் இருக்காது. ஆனால் ஆஃப் ரோடு வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ இது வந்து கணபதியான சரௌண்டிங்கு. இப்போ நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மித்த எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஆர்எல்எஃப். அது என்னடா ஆர்எல்எஃப்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு ரைட் லவர்னு வச்சுருக்கோமா. ஸோ அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக ஆர்எல்எஃப். எஃப்க்கு வந்துட்டு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேங்க. ஆர்எல்எஃப் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். செம்மையாக இருக்குது அந்த வண்டி, சுசுக்கியோடது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலையே, செம்மையாக மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. இது வந்து இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இது வந்துட்டு 90s அந்த வண்டி இதெல்லாம். இப்போ ரீசெண்டாக ஜோ வந்துச்சுல, அந்த மூவியில் கூட இந்த வண்டி வரும். என்ன அது மாடிஃபை பண்ணல, இது மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னும் சேனலே 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே பிராண்டட் கேட்டால் கண்டிப்பாக பிராண்டு தாங்க. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம ஆரம்பிக்கிற சேனல் வந்துட்டு பெரிய அளவுக்கு ரீச் ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஓகே ஆர்எல்எஃப், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேஸ் குடோன்ட்டு வந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போயிடலாம். ஸோ அது என்னடா, ஸோ இதுதாங்க கேஸ் குடோனு. அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அந்த மாதிரி கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்குமே இங்கே இருந்து தாங்க கேஸ் வந்துட்டு ரீஃபில் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. இப்போ காலி கேஸ் எல்லாம் இருக்கும், காலி சிலிண்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு எல்லா வீட்டிலேருந்தும் கேஸ் போகிறானாலாம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இங்கே கொண்டு வந்து கேஸை ரீஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஏரியாவுக்கு இந்த இடத்துல ஜங்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு போகிற எல்லா சிலிண்டருமே ஒரு இடத்துல இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு அங்கேருந்து சிலிண்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தர் வீட்டுக்காக கொடுப்பாங்க. ஸோ அதுதாங்க நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து கேஸ் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கான இடம். ஸோ இந்த கேஸை ரீஃபில் பண்ணணும், சேஃப்டி ரொம்ப முக்கியங்கிறனாலேயே இங்கே ஒரு ஃபயர் இன்ஜின் இருக்குது பாருங்கள். எனக்கு காலேஜ் ரூட் எப்போவுமே நான் இந்த வழியாக தான் நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ இது வந்து செம்ம பிளேஸுங்க, டிராஃபிக் இருக்காது. என்ன இந்த அப்பப்போ இந்த கேஸு லோட் கொண்டு வரக்கு மட்டும் வண்டி அப்பப்போ வந்துட்டு போகும். பரவாயில்லப்பா, இப்போ ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் செம்ம குண்டு மூலியமாக இருக்குங்க. ஆர்எல்எஃப் இது வந்துட்டு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சேரன்மா நகருங்க. இந்த இடம் தாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு. இந்த இடம்லாம் ரொம்ப சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சிலிண்டர்லாம் லோட் பண்ணி இறக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் ஒரு ஏரியாவுக்கு ஒரு இடத்துல போய் இறக்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருக்க கேஸ் மேன் வந்துட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாருங்க. ஸோ இது வந்துட்டு சேரன்மா நகர் ஆர்எல்எஃப். ஸோ இந்த வழியாக எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிட்டே போகுங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் தூரம் போகணும்.
ஆனால் அது ஆக்சுவலாக ஏர்போர்ட் கிட்ட போகிற ரோடு. இதுலேயே லாஸ்ட் எண்டு போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா ஏர்போர்ட் போகுங்க. ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனோம்னா பீலமேடு போகும். ஸோ அந்த மெயினாக நம்ம அந்த வழியாக தான் வந்திருப்போம். ஏன்னா டிராஃபிக் ஜாஸ்தி, அதனால தாங்க நான் இந்த வழியாக வந்தேன். ஏன்னா நம்ம ரூட்டு தெரிஞ்சுட்டே நம்ம அதில் போய் சிக்கிக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறக்கு வழி தெரியும். அந்த வழி தெரிஞ்சே நம்ம ஒரு இடத்துல போய் மாற்றோம்னா நம்மளை மாதிரி முட்டை யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் இந்த சைடு வந்துட்டேன். கேட்டு ஒரு விஷயம் தெரியலைன்னா நம்ம எல்லாத்துலையும் கேட்டு பண்ணுறது தப்பே இல்லைங்க. லைஃப்பை வந்து எதாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் நம்மளுக்கு ஒன்று தெரியலையா, சின்ன பையன் அட்வைஸ் பண்ணாலும் கேட்டுக்கணும், பெரியவங்க அட்வைஸ் பண்ணாலும் கேட்டுக்கணும். ஏன்னா அவனுக்கு ஒன்று தெரியும்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் அவன் நல்லதோ கெட்டதோ, அந்த சின்ன பையன் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறான், அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு சரியா, அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம கேட்டுக்கணும். சரிடா தம்பி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும். நீ யாரா எனக்கு அட்வைஸ் பண்ணுறக்கு அப்படிலாம் சொன்னோம்னா செட் ஆகாது. இழுக்குதுங்க. நம்ம காம் வேறு ஒன்றும் சர்வீஸ் இல்லை, சர்வீஸ் வேறு காம் கொண்டு ஒன்றும் சீக்கிரமாக. செம்மையாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பர். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எஸ்பெண்டு கிட்ட இருக்குங்க. அதாவது சேரன் மாநகரோட எஸ்பெண்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா எஸ்பெண்டு வந்துடும். ஸோ இந்த எஸ்பெண்டு வழியாக தான் சேரன் மாநகர் போக முடியும். சேரன் மாநகர் வந்து நிறையா வழியாக வரலாம். ஏன்னா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்குமே இப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்காகவே நிறைய வழி இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ சாந்திகிஸ் போகிறோன்னு சொன்னோமா, ஸோ இது ஒரு வழி இருக்குது ஓகேங்களா. இனி அந்த ராமநாதபுரம் லக்ஷ்மி மில்ஸ் எல்லாம் வந்தோம்னா அந்த சைடு ஒரு வழி இருக்குது. ஒரு பிளேஸுக்கு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது கோயம்புத்தூரில். இப்போ வெளியூர்ந்து வரவங்க கூட ஒரு டைம் வந்துட்டு போயிட்டாங்கன்னா கோயம்புத்தூரில் ஈஸியாக லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கலாங்க. என்னடா சும்மா கோயம்புத்தூருங்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் வந்துட்டு கோயம்புத்தூர் நான் நிறையா இடத்துக்கு போயிருக்கேன். ஆனால் சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போனோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது எல்லா இடத்துலையும் இருக்கிற ரொம்ப கசகசம்லாம் இருக்காது. ஒரு இடத்துல இந்த இடம் அங்கே தான் இருக்குன்னா கரெக்டாக இருக்கும். லாரி பின்னாடியே போகிறக்கு பயமாக இருக்குது. அது ஏன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கான்டாக்ட் பண்ணி போயிடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 35 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க RLF. ஸோ நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நம்ம டக்குன்னு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடலாம். இப்போதைக்கு நமக்கு டார்கெட் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இது வந்து சேரன் மாநகருங்க. இதுதான் சேரன் மாநகரோட எஸ்பெண்டு. இந்த பக்கம் போனோம்னா சேரன் மாநகர். ஸோ இதுவே லெஃப்ட் சைட் போனோம்னா கொடிசியா வந்துடுங்க நம்ம. ஸோ இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா ஏர்போர்ட்டுக்கு போகிற மெயின் ரோட்டுக்கு போகுதுங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கோயம்புத்தூர் ஐடி இருக்குது, அதாவது ஐடி பார்க் இருக்குது. கோயம்புத்தூரோட ஐடி பார்க் இங்கே ஒன்று இருக்குது. இந்த ரோடு செம்ம ஆஃப் ரோடு. நிறைய பேர் ஆஃபில் இருக்காங்க இந்த ரோட்டில். இப்போ தான் இந்த ரோடெல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்துங்க, ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க. இல்லை ஒன்றும் ஆகலை அவருக்கு. நான் இப்போ தானே சொன்னேன் இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது. இல்லை நல்லா தான் உட்காந்துருந்தாரு, இருந்தாலும் எதுவும் அடியெல்லாம் பெருசாக பற்றக்கூடாது. இல்லை ஓட்டுற மாதிரி எங்கேயுமே வராதுங்க. இந்த ஸ்லோவாக நீட்டாக மெதுவாக போவோம், அந்த மாதிரி ஃபீல் எங்கேயுமே வராது. ஹைவேனா நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். அது ஆனால் ஹைவே ரோடு செம்மையாக இருக்கும். நைட் டைமில் வரது செம்மையாக இருக்கும். காலையில் போனோம்னா அந்த வெயிலோட அனலே நம்மளை இதாக்கிடும், ஒரு வழியாக்கிடும். ஆனால் சிட்டியில் ஓட்டுறதாங்க கெத்து.
ஸோ இதுதாங்க கோயம்புத்தூரோட ஐடி பார்க். இதை இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள், ஐடி பார்க் ஆஃபீஸுன்னு. நான் இதுக்குள்ளே ஒரு டைம் போயிருக்கேங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்காக உள்ளே கூப்பிட்டு போயிருக்கான். அந்த இடத்த நான் பார்த்துருக்கேன். உள்ள நல்ல பெரிய பிளேஸு, செமையாக இருக்கும். செமையாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மரம்லாம் தெரியுதுல்ல, இருங்களா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது தெரியுதுங்களா. ஸோ இந்த ரயில்வே ட்ராக் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் குடோன் காட்டினல அங்கே போகிறக்காகவே ஸ்பெஷலாக இந்த ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குதுங்க. இந்த ரயில்வே ட்ராக்கில் ஏற்றா கேஸ் குடோனுக்கு அந்த கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கான இது கொண்டு போவாங்க. அது என்னமோ நல்ல கேஸுங்க, நேச்சுரல் கேஸ். அது என்னமோ ஒரு கேஸு, அது மறந்துருச்சுங்க. ஆக்சுவலாக இந்த வழியாக தான் அந்த கேஸ் வந்துட்டு ட்ரெயினில் கொண்டு போவாங்க. ஸோ இதாங்க நம்ம சித்ரா மெயின் ரோடு, அவினாசி பாலம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலம் வேலை முடிச்சுட்டு போகிறனால தாங்க டிராஃபிக்கு கிளியராக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம யூடர்ன் போட்டு போகணும். யூடர்ன் போட்டு சிங்காநல்லூர் போய் தாங்க போகணும். சிங்காநல்லூர் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனால் ஒண்டிப்புதூர் வந்துடுங்க. ஸோ இது வந்து சிஐங்க, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து மெடிக்கல் காலேஜுங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு. இந்த வழியிலலாம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே வருது. செம்மையாக இருக்குங்க. காலேஜ் பசங்க கூடலாம் வந்துட்டு ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக எங்கள் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு பஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா அது ஏர்போர்ட் ரூட்டுனால பஸ்ஸு ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோக்கா இருக்காது. ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில பஸ் மட்டும் தான் வரும், 20A. அப்புறம் உக்கட பஸ்ஸு ஒரு 2-3 பஸ்ஸு வருங்க. சரியான டிராஃபிக்காக இருக்கே. அதனால் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஓப்ஸில் பஸ் ஏறி அப்புறம் தான் காந்திபுரம் போயிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஆனால் அதை நடந்து வரக்குள்ள செம்ம ஃபன்னாக இருக்கும். எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு நல்லா இருக்குங்க. செம்ம ரவுஸாக இருக்குது அதெல்லாம். நமக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு. இந்த வழியாக போனோம்னா போயிடலாங்க. என்ன இது இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்குது. நான் இங்கே டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஷார்ட்கட்டில் வந்தேன். ஷார்ட்கட்டில் வந்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சிங்கநல்லூரோட டச் ஐட்டம்னா டிராஃபிக் இருக்காதுங்க. ஸோ இன்னும் நம்ம கோயம்புத்தூரில் வந்துட்டு நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எங்கெங்கே போகணுன்னா கோயம்புத்தூரில் நிறைய இடம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே அந்த இடம்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஃபன் மால், ப்ரூக் ஃபீல்ட்ஸ், அப்புறம் லூலு மால், ப்ராட்வே, ப்ரோசோன், இன்னும் நிறைய இடம்லாம் இருக்குங்க. ஒரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த இடத்த அப்படியே ஃபீல் பண்ணுறோம். வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறையா பேர் வச்சுருக்காங்க. அவ்வளோ நேரம் பேட்ரி கெப்பாசிட்டி இருக்கா என்ன? வழியாக டிராஃபிக் கொஞ்சம் முடிய போகுது. ஸோ இது பார்த்திங்களா, ஒரு பாலத்துக்கு மேலேயே பாலம் போடுறாங்க. செம்ம. உண்மையாலுமே திறமை தான். இதுவே ஃபஸ்ட்டு ஒரு பாலம் தாங்க. எனக்கு கீழே அங்கே ரயில்வே ட்ராக் போகிறனால ஸோ அது யாருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாலம் போட்டாங்க. ஸோ இந்த பாலத்துக்கு மேலேயே ஒரு பாலம் வருது.
அதனால் இந்த கைக்கு க்ளவுஸ் போட்டனால ஆனால் அடிக்கல. நான் சொன்னேன்ல சிங்கானூர் ரோடை டச் பண்ணிட்டோம்னா டிராஃபிக் இருக்காதுன்னு சொல்லிட்டு. டிராஃபிக் கம்மியாக இருக்குது பாருங்கள். அப்படியே மெதுவாக போனோம்னா சிங்கானூர் மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஸோ அங்கேருந்து ஒண்டியபுதூர் போயிடலாங்க. ஸோ ஓகே யாரில்ல இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக சிங்கானூர் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க. இது வந்து சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறக்கான ரோடு. ஸோ டிராஃபிக்கும் அவ்வளோக்கா இல்லை, நம்ம போயிடலாங்க. என்னப்பா ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? சேஃப்டி வந்து ரொம்ப மஸ்ட்டு. எவ்வளோ பெரிய டிராஃபிக் பாருங்கள். ஓகே ஏன் வந்துட்டேன் நான் போய் அந்த லாரி பின்னாடி மட்டும் போகக்கூடாது. லாரி பின்னாடி போகிறது ஓகேங்க, லாரி ஓவர்டேக் பண்ணி போகக்கூடாது. அது சம்பவத்தை நான் இப்போ வரைக்கும் மறக்க முடியலைங்க. ஆக்சுவலாக ஒரு லாரி ஓகேங்களா முன்னாடி போயிட்டுருக்கு. நான் அதுக்கு பின்னாடி சிட்டுக்குருவியில் போயிட்டுருக்கேன். நம்ம வண்டி டியோ இருக்குல்ல, அதுக்கு பேர் சிட்டுக்குருவி. ஸோ அந்த வண்டியில் நான் போயிட்டுருக்கேன். அது வந்து காலேஜ் டைமுங்க. அப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன். ஸோ ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் சரி ரொம்ப நேரம் லாரி பின்னாடியே போயிட்டுருக்கேன், கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு லைட்டாக ஓவர்டேக் பண்ணி போயிட்டேன். போக திடீர்னு ஒரு லாரி எதிர்த்தாப்புல வந்துருச்சுங்க. டக்குன்னு லெஃப்ட் எடுத்து போயிட்டேன். இல்லைன்னா அன்றைக்கி கண்டிப்பாக எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இப்படி நான் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணுறதுக்குமே லாரி என்னை இடிக்கிறதுக்கும் கொஞ்சம் தான் கேப்பு. அந்த கேப்பில் நான் டக்குன்னு லெஃப்ட் எடுத்து போனேங்க. எனக்கு என்ன தெரியுங்களா ஆசை, ஒரு நாள்னாச்சும் ட்ராக் ரேஸ் ஒன்று ஓட்டணும். ஒரு நாள் கண்டிப்பாக ட்ராக் ரேஸ் ஓட்டியே தீருவோம். கேரளா இப்போ வந்து நம்ம கரெக்டாக சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. கொஞ்சம் தூரம் போனோம்னா பஸ் ஸ்டாண்டு. ஸோ அந்த பில்டிங் தெரியுதுங்களா, அந்த கிளாஸ் எல்லாம் வச்ச மாதிரி அதான் இஎஸ்ஐ, கோயம்புத்தூரோட இஎஸ்ஐ. ஸோ இருங்க நான் வந்து பக்கத்துலேயே போய் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு ஒரு கம்பெனிங்க. ஆனால் ஒன்றும் இதெல்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. என்னப்பா எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க? ஃபோன் மாட்டி பிளாக் பண்ணுறது தப்பா? ஸோ இந்த இடத்துல தாங்க நம்ம மாப்பிள்ளை விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த ஆக்சிடென்ட் தான் கரெக்டாக அந்த இடத்துல தான் உட்காந்துருந்தான்.